நான் மனுஷன், நீ மனுஷன் அல்லாத பிற விலங்கு, நான் உன்னை என்ன வேணா பண்ணுவேன், நீ எனக்கு அடிமை அப்படிங்கறதும் ஒரு வகையான சமூக பிரிவினைவாதம். விலங்குகளை நம்ம வந்துட்டு பொருட்களா பாக்குறோம், இந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது வருது எனக்கு. ஒரே ஒரு நிமிஷம், நான் அந்த விலங்கா இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? என்ன தப்பு பண்ணோன்னே தெரியாம வாழ்க்கை முழுக்க ஒருத்தருக்கு அடிமையா கூண்டுல அடப்பட்டு கட்டப்பட்டு குழந்தைகள் பிரிக்கப்பட்டு இது மாதிரி வந்துட்டு அது ஒரு தனி செக்டார் நான் பேசலாம். சோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இல்லாம நான் இப்படி இருக்கேன்னா அதுவே ஒரு ஹியூமன் பிரிவிலேஜ் தான் சொல்லணும். சைவமா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது அவங்களோட ஒரு உணவு முறை, அவ்வளவுதான். இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதோட முடிஞ்சிருது. ஒரு வீகனா நான் வந்துட்டு என்னோட சட்டப்பையில இருந்து ஒரு பைசா கூட விலங்குகளை சுரண்டதுக்காக போக கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது விலங்குகளை நான் பொருட்களா பார்க்கல. இந்த அளவுக்கு எனக்கு வலி, வேதனை, வாழணுங்கிற ஆசை, வாழ்ற உரிமை, குடும்பமா வாழக்கூடிய தன்மை, அன்பு, நட்பு எல்லாமே இருக்கு இல்லையா? அதே மாதிரி விலங்குக்கும் வாழ உரிமை இருக்கணும் அப்படின்னு இதுக்காக விலங்குகளை எங்கெல்லாம் சுரண்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமிசத்திற்காக இருக்கட்டும், பால் பொருட்கள், தயிர், வெண்ணெய், நெய், பனீர், சீஸ் இந்த மாதிரி பொருட்களுக்காக, நம்ம லெதர், பட்டு, சில்க், உல், அதுங்களோட ஃபெதர்ஸ் பயன்படுத்துறது, இந்த குதிரை சவாரி போறது, யானை சவாரி, இது ஒட்டக சவாரி, ஜூ, அக்வாரியம், சர்க்கஸ், இந்த மாதிரி விலங்குகளை நம்ம பொழுதுபோக்குக்காக பயன்படுத்திக்கிற இடங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போறதை தவிர்த்துட்டு வாழ்ற அந்த வாழ்க்கை முறை தான் வீகன். இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாதியவே நம்ம வாழ்க்கையில இருந்து விளக்கிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? முதல்ல பாக்க அப்படிதாங்க எனக்குமே அதேதான் தோணுச்சு. பழகிடும். ஆமா, இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம தினசரி வாழ்க்கையில ஒரு பங்கா இருக்கிற விஷயங்கள் நான் சொன்ன எல்லாமே. ஆனா என்ன ஒரு மாசம் கஷ்டமா இருக்கும், 2 மாசம் கஷ்டமா இருக்கும். பிராக்டிகலா அப்ளை பண்ண எவ்வளவு சிரமமா இருக்கும்? பிராக்டிகல் லைஃப்ல கொஞ்சம் கஷ்டம். என்னெல்லாம் கஷ்டம்? எனக்கு சீஸ்னா ரொம்ப பிடிக்கும். டாமினோஸ் போனா அந்த பீட்சா, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, கேக்கு, காலையில காஃபி குடிக்கிறோம், மத்தியானம் தயிர் சாதம் சாப்பிடுறோம், நைட் ஏதாவது ஒரு இது குடிப்போம், மோர் குடிப்போம். இவ்வளவு இருக்கிறப்ப இதெல்லாமே விட்டுட்டு போறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு ஒரு மணி நேரம் யோசிச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன எவ்வளவு கேலி பண்ணுவாங்க, இதெல்லாமே நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரே ஒரு நிமிஷம், நான் அந்த விலங்கா இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு தவறுகள் செய்த மனிதனுக்கு கூட நம்ம கோர்ட்டு, கேஸ், லாயர், அப்பீலு, ஜாமீன் இவ்வளோ வசதிகள் தரப்ப மனிதனா பிறக்காததையே ஒரு குற்றமா எண்ணி கோடி கோடியா விலங்குகளை தண்டிச்சிட்டு இருக்கிற நாயா எனக்கு புரியல. கல்லூரிகள்ல எல்லாம் என்ன பண்ணோம், ஒரு ஸ்டால் போட்டிருந்தோம், ஃபுட் ஸ்டால் ரெண்ட் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஃபுட் விற்கிற இடத்துல நாங்க ரெண்ட் பண்ணி போட்டுட்டோம். எங்க பேனர்ல என்ன இருக்கும் அப்படின்னா கெஸ் த மீட் அப்படின்னு இருக்கும். நாங்க வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் மீட்டை வந்துட்டு வறுத்து கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆனா என்னன்னு சொல்லவே மாட்டோம். அவங்கள சாப்பிட்டுட்டு நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு என்னன்னு தோணுது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் சாப்பிட்டுட்டு சிக்கன் ப்ரோ, ஃபிஷ் ப்ரோ, இல்ல ப்ரோ இது வந்துட்டு வெஜ் நினைக்கிறேன், நீங்க சோயா கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இது மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், இல்ல ப்ரோ இது ரொம்ப யூனிக்கான ஒரு அனிமல், ஆக்சுவலா என்னது போஸ்டரை பார்த்து க்ளூ இருந்தா கண்டுபிடிங்க. போஸ்டர்ல வந்துட்டு 3 நாய்க்குட்டி இப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம் என்ன ப்ரோ சொல்றீங்க, நாய்க்கறியா அப்படின்னு ஒரு மாதிரி அவங்களுக்கு மூஞ்சே மாறிடும். சில பேர் துப்பிடுவாங்க, சில பேர் என்ன ப்ரோ பிராங்கா, கேமரா எங்க வச்சிருக்கீங்களா, இது மாதிரி விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. யாருமே அதை நார்மலா எடுத்துக்க மாட்டாங்க. தட்ஸ் த பாயிண்ட். இதுவே ஒரு கோழியா இருந்தா, ஒரு சிக்கன் கொடுத்திருந்தா நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்களான்னு கேட்பேன். இல்ல ப்ரோ கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டோம். அப்ப ஒரு கோழிக்கும் நாய்க்கும் மாரலி ரெலவெண்டா ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்போம். இல்ல நம்ம இது சாப்பிடறதுக்காகவே வளர்க்குறோம், நாயெல்லாம் நம்ம கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கோழியா பிறந்துருச்சுன்னு ஒரு உரிமை, நாயா பிறந்துருச்சுன்னு ஒரு உரிமை, நம்ம எல்லாம் மனுஷங்கிறதுனால நமக்கு ஒரு உரிமை. இதுதானே நம்ம வந்துட்டு பிரிவினைவாதம், அடக்குமுறை, அதாவது டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஆப்பரேஷன் சொல்றோம் அப்படின்னு அவங்களை எஜுகேட் பண்ண எனக்கு ஒரு சான்ஸா கிடைக்கும். அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, ஆமா நம்ம சின்ன வயசுல இருந்து இப்படி பழக்கப்பட்டுட்டோமே தவிர பிறப்பால் எந்த விலங்குக்குமே அடிப்படையா வித்தியாசமே ஒண்ணு கிடையாது. வித்தியாசங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால சமத்துவம் மாறுதா அப்படிங்கறதா உண்மையான கேள்வி.